மோடி ஜிஎஸ்டி வரி போட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி காரணம். ஜக்கமா சொல்றா குட்காவில கொள்ளையடிச்சு வரா எடப்பாடி பழனிசாமி. ஜக்கமா சொல்றா மணல்ல கொள்ளையடிச்சு வரா எடப்பாடி பழனிசாமி. ஜக்கமா சொல்றா பால்ல கொள்ளையடிச்சு வரா எடப்பாடி பழனிசாமி. ஜக்கமா சொல்றா நாட்டை பாதுகாக்கக்கூடியவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஜக்கமா சொல்றா நாட்டை பாதுகாக்க நினைக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நாட்டை கெடுக்க நினைக்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி மோடி. ஜக்கமா சொல்றா வீட்டை பாதுகாக்க நினைக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். நம்ம பிள்ளைங்க அழிக்க நினைக்கிறது, நம்ம பிள்ளைங்க சீரழிக்க நினைக்கிறது எடப்பாடி பழனிசாமி மோடி. ஜக்கமா சொல்றா மோடி வாயிலிருந்து வருதெல்லாம் பொய், எடப்பாடி பழனிசாமி வாயிலிருந்து வருதெல்லாம் பொய். நாட்டை கிடைக்கணும்னா பிரதமர் மோடி எடப்பாடி பழனிசாமியால மட்டும்தான் முடியும். ஜக்கமா சொல்றா அழகாக முடிஞ்சு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து நாட்டுக்கு அழகாக முடிக்க போது ஓட்டு போட்டு. ஜக்கமா சொல்றா பிள்ளைங்க வரைக்கும் நல்லா இருக்கணும்னா உதயசூரியனுக்கு ஓட்டு போட சொல்லி. ஜக்கமா சொல்றா நம்ம குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உதயசூரியன் ஓட்டு போட சொல்லி. ஜக்கமா சொல்றா மோடி இன்னொரு முறை பிரதமர் வந்தா நாடு சுடுகாடு ஆயிருமா. ஜக்கமா சொல்றா 400 ரூபாய் இருந்த கேஸ் 1000 ரூபாய் உருவாக்குறது மோடி. அந்த கேஸ் 1000 ரூபாய் உருவாக்கும் போது மோடிக்கு ஆதரவா இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. நம்ம வீட்டுக்குள்ள டாக்டர் ஆகக்கூடாது, நீட் தேர்வை கொண்டு வந்து மோடி. அந்த நீட் தேர்வு கொண்டு வந்த மோடிக்கு ஆதரவா இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. ஜக்கமா சொல்றா மு க ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து மழை போல இருக்கிற கவலை எல்லாம் பனி போல தெரியுது. ஜக்கமா சொல்றா மோடி இன்னொரு முறை பிரதமரா வந்தா நாடு சுடுகாடு ஆயிரும். ஜக்கமா சொல்றா ஏழ்மையை போட்ட மாசம் 1000 ரூபாய், வருஷம் 12,000 ரூபாய். மு க ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து உலகத்திலேயே நம்ம வீட்டுக்குள்ள பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது காலையில சாப்பாடு போறது நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான். நம்ம வீட்டுக்குள்ள நல்லா சாப்பிடணும், நல்லா படிக்கணும், நல்லா வளரணும்னு நினைக்கக்கூடியவர் தான் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உள்ள ஜக்கமா சொல்றா நாடு நல்லா இருக்குது, வீடு நல்லா இருக்குது, பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா உதயசூரியனுக்கு ஓட்டு போட சொல்லி. ஜக்கமா சொல்றா நம்ம தோழில உதயசூரியன் தான் ஜெயிக்கும், உதயசூரியன் தான் ஜெயிக்க முடியும். ஜக்கமா சொல்றா உதயசூரியனை தவிர வேற எதுவும் ஜெயிக்க முடியாது.